அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டு வரேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியோடைய பாடல் 21 அப்படின்ற அந்த செய்யுளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் 21ல் என்ன செய்யுள் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அபிராமி அந்தாதியில் பார்த்திங்க அப்படின்னா 100 பாடல்கள் இருக்குது. அந்த 100 பாடல்கள் ஒவ்வொரு பாடலாக நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற பாடல் வந்து 21வது பாடல். இந்த 21வது பாடல் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பிகையை வழிபடாமல் இருந்ததால் ஏற்படுகின்ற பாவத்தை தொலைப்பதற்காக. நம்ம அம்பிகையை வழிபடலை, அம்பாளை வழிபடலை அப்படின்னும் போது அதுவும் ஒரு வகையில் பாவம் வந்து சேர்வதற்காக ஒப்பானது அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பாவம் தொலைவதற்கு ஒரு செய்யுளை அவர் இயற்றியிருக்கிறாரு. அதுதான் 21வது செய்யுள். அந்த 21வது செய்யுள் என்ன செய்யுள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதை நாம் படித்து பலன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அந்த செய்யுளை என்ன செய்யுள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த செய்யுளை நம்ம பார்க்கலாம். மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கலை தாங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பொன் கொடியே அப்படின்னு சொல்லி அந்த செய்யுளை முடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மங்களை செங்கலச முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கலை தாங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பொன்கொடியே அப்படின்னு சொல்லி அந்த செய்யுளை முடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஈஸியாக வந்து இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் தான் இந்த செய்யுள் அமைஞ்சிருக்கு. பசுமையான ஒரு பொன் கொடியைப் போல விளங்குபவளே, செங்கலசம் போன்ற தனங்களை உடையவளே, வெண் சங்கு வளையல்களை அணிந்தவளே, பாய்கின்ற கங்கையை தன் தலைமுடி மேல் தரித்த சிவபெருமானின் ஒரு பாதியானவளே, சிவந்த மேனியாக விளங்குகின்றவளே அப்படின்னு சொல்லி அம்பிகையை வந்து அவர் வர்ணித்து அழகாக வந்து இந்த பதிவை கொடுத்துருக்காரு, இந்த செய்யுளை கொடுத்துருக்காரு. ஸோ அம்பிகையை வழிபடுவதற்கு நாம் இந்த செய்யுளை பயன்படுத்தி நாம் வழிபட்டோமேயானால் அம்பிகையினுடைய அருளை முழுவதுமாக நாம் பெறுவதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் அவர்கள் இந்த செய்யுளை நமக்கு அருள் இருக்கிறார். நேயர்களே, இதே போல் அபிராமி அந்தாதியுடைய அடுத்த பாடலை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.